ஹலோ எவ்ரிவன், நான் வித்யாரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோபிட்டை பயன்படுத்தி எப்படி நாங்கள் ஒரு கொம்பாஸை க்ரியேட் பண்ண போகிறோம், அதாவது திசைகாட்டியை உருவாக்க போகிறோம்ன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், பேசிக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிளாக் என்னென்னு சொன்னால், இந்த 4 hour பிளாக் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு தொடர்ச்சியாகவே வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். ஸோ நாங்கள் எந்த திசையில் மைக்ரோபிட்டை திருப்பினாலும் அந்த திசையை எங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லூப், அதாவது இந்த 4 hour நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு காம்போனன்ட் இன்புட்டில் காணப்படுற இந்த கொம்பாஸ் ஹெட்டிங். இந்த கொம்பாஸ் ஹெட்டிங் மூலமாக தான் கிடைக்கிற வேல்யூஸை வச்சு தான் நாங்கள் திசையை கணிக்க போகிறோம். ஸோ அதில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வேரியபிள். ஸோ வேரியபிள் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன், டிகிரி. ஸோ டிகிரி என்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த செட் பண்ணுறேன். அதாவது கொம்பாஸ் ஹெட்டிங் மூலமாக கிடைக்கிற வேல்யூஸை டிகிரி என்றதுக்கு நான் ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், கொம்பாஸ் கீடிங் மூலமாக கிடைக்கிற வேல்யூஸ் டிகிரி என்றதுக்கு பாஸ் பண்ணப்படும். ஸோ அதை நாங்கள் எப்படி செக் பண்ணலாம்னு சொன்னால், ஷோ நம்பர் மூலமாக வேரியபிள்ஸுக்குள்ளே இருக்கிற டிகிரியை நான் போடக்குள்ள இதில் எவ்வளவு வேல்யூ வருதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த திசையில் இதை திருப்ப ஸோ அதுக்குரிய வேல்யூஸ் உடனே மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் 4 வரையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இதை டிலீட் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ லொஜிக்கு போவோம். ஸோ லொஜிக்கில் நான் ஒரு இஃப்பும் எல்ஸையும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எங்களுக்கு இது ஒரு நெஸ்டட் இஃபாக யூஸ் பண்ணப்படணும். ஸோ அடுத்த முதலாவது கண்டிஷன் என்னென்னு சொன்னால், கிடைக்கிற வேல்யூ 45 பாகைக்கு குறையவும் 315 பாகைக்கு கூடவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நோத். ஸோ அதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், 2 கண்டிஷன்ஸ் பாவிக்கப்படுறதால இதில் காணப்படுற இந்த ஓர், அதாவது 2ல் ஏதாவது ஒன்று இருந்தாலே நோத். ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் என்ன செய்யணும்னா, முதலாவது கண்டிஷனை நான் அங்கே எழுத போகிறோம். ஸோ முதலாவது கண்டிஷன் கம்பேரிசன் பண்ணுறது. ஸோ இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இதில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட வேரியபிள். ஸோ எங்களோட வேரியபிள் டிகிரி. ஸோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இதில் 45 பாகை. இப்போ நாங்கள் செக் பண்ணணும் அந்த ஆப்ரேட்டர் என்ன, ஈக்குவலா அல்லது லெஸ் தேனா, நாட் ஈக்குவலான்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு தேவை லெஸ் தேன். ஸோ 45 பாகையை விட சின்னனாக இருக்கணும். அதே அல்லது ஓர் என்ன செய்யணும்னு சொன்னால், மறுபடியும் அடுத்த கண்டிஷனுக்கு டிகிரியை நாங்கள் திருப்பியும் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ டிகிரி இதில் கண்டிஷன் 315 பாகையை விட கூடுதலாக இருக்கணும். 315 பாகை. ஸோ இப்போ எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குமென்று சொன்னால், பேசிக்கில் எங்களுக்கு ஒரு ஷோ ஸ்ட்ரிங் போட்டு அது நோத்தாக இருக்கணும். ஸோ நோத்துன்றதுக்காக நான் ஒரு என் என்ற எழுத்தை பாவிக்கிறேன். ஸோ எங்களோட கொம்பாஸ் ஹெட்டிங் மூலமாக வர வேல்யூ 45 பாகையோடைய சிறிதாகவும் 315 பாகையோட அதிகமாகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நோத்துண்டு கணிக்கப்படும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், 45 பாகையோட குறைய வருது. அதே மாதிரி 315 பாகையோட குறைய இருக்கக்குள்ளேயும் நோத்துண்டு காட்டுது. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு சொன்னால், வேறு வேல்யூஸ் எல்ஸ் ஒன்றுமே இல்லாதால் கடைசியாக காட்டுப்பட்ட எண் அப்படியே காட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. ஸோ அதை நாங்கள் எப்படி கிளியர் பண்ணலாம்ன்றதை இதுக்குள்ளே பார்த்துக்கொள்ளுவோம். ஸோ ஓகே. ஸோ அடுத்த கண்டிஷன் என்னென்னு சொன்னால், அடுத்த கண்டிஷன் 135க்கு உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஈஸ்ட்டாக கொள்ளுவாங்க. ஸோ அதை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஈஸ்ட்ன்றதுக்காக கேபிட்டல் ஈயை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அடுத்த என்னென்னு சொன்னால் சவுத். ஸோ இதுக்கு நான் திருப்பியும் டூப்ளிகேட் பண்ணிக்கொள்கிறேன். அதே போல் இந்த எல்ஸையும் பெருப்பிச்சு கொள்கிறேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதையும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இதில் வரப்போகிற வேல்யூ 225. ஸோ இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். என்னவா? சவுத் எஸ். இப்போ உங்களுக்கே தெரியும், எல்ஸா இருக்க போகிறது வெஸ்ட்.
ஸோ வெஸ்ட்டும் வந்து இப்போ உங்களுக்கு கிரியேட் பண்ணித்தோம். ஸோ இப்போ எங்களோட கொம்பாஸை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ இதில் நான் விர்ச்சுவலாக வந்து பயன்படுத்துகிற கொம்பாஸ் மூலமாக நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ இப்போ எங்களுக்கு ஈஸ்ட்டை காட்டுது, நார்த், வெஸ்ட், சவுத். ஸோ இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் மெயினாக இருக்கிற 4 திசைகளை வச்சு தான் வந்து இந்த கொம்பாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.